மாஸ்டர்ஸ் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதா பத்ரிஜா அவரையும் இந்த மகாத்தா டிவி நிர்வாக குழுக்கையும் ரங்கராஜ் சாருக்கும் யூடியூப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஜூமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம முன்னேறலாம். மாஸ்டர்ஸ் நம்ம சில ஒரு 3 நாள் செக்ஷனில் நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது எப்படி நம்ம முக்தி நிலைமை அடைகிறது, இதான் லயம்ன்றது. லயம்னாக்க வேறுபாடு இல்லாத நிலைமை. கலந்து போகிறது, கலந்து போயிடுச்சுனாக்கா அப்புறம் வேறுபாடு எங்கே இருக்குது? இது எப்படின்னாக்கா, இப்போ ஒரு பெரிய கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடலில் ஒரு தண்ணீர் சொட்டு போய் கலந்துடுச்சுனாக்கா அது எப்படி இருக்கும்? அது கண்டுபிடிக்க முடியுமா செப்பரேட்டாக? இம்பாசிபிள் இல்லையா? அதுதான் லயம், அதுதான் முக்தி நிலைமை. அதாவது விஸ்வத்தோட ஒன்றாக சேர்ந்துடுறது, இயற்கையோட ஒன்றாக சேர்ந்துடுறது, அதுதான் லய நிலைமை. வேறுபாடே இல்லை, அந்த மாதிரி நிலைமை. பார்த்தீங்களா? ரைட். இதுக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அவர் சொன்ன பகவத்கீதையில இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த முக்தி நிலைமை போகிறதுக்கு என்ன வழி நான் சொல்லியிருக்காரு, அதை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கிறோம். கோட்டி பூஜை சமோ ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திர சமோ ஜபா, ஜபகோட்டி சமோத்தியானம், ஜான கோட்டி சமோ லயா அப்படின்ட்டு அவர் ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம் கொடுத்துருக்காரு லய நிலைமைக்கு போகிறதுக்கு. கோடி வாட்டி பூஜை பண்ணணும், அது ஒரு சோத்திரத்துக்கு சமம். கோடி வாட்டி சோத்திரம் பண்ணாக்க அது ஒரு ஜபத்துக்கு சமம். கோடி வாட்டி ஜபம் பண்ணாக்க அது ஒரு தியானத்துக்கு சமம். கோடி வாட்டி தியானம் பண்ணாக்க அப்போ தான் முக்தி நிலைமை வரும். இதுதான் அந்த அந்த சூத்திரம். இதை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுட்டே வரோம். பூஜைன்னா என்ன, எதுக்கு வந்தது, அலைப்பாயிர மனம் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு தான். ப்ளஸ் நம்மளுடைய பாத்திரம், அதாவது மனதில் இருக்கிற யோசனைகளில் கம்மி பண்ணி ஒரே ஒரு யோசனை மேலே எடுத்து வரதுக்கு தான் அது நடக்கிறது. அதை நம்ம முன்னோர்கள் எடுத்து வந்து வச்சுருக்காங்க பூஜை. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு எக்கச்சக்கமாக சமயம் செலவாகும், பணம் செலவாகும், அப்புறம் நம்முடைய ஆற்றல் செலவாயிடும், பலன் இல்லாத போயிடுறது. அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் உயர்ந்தது ஸ்தோத்திரம், கொஞ்சம் பணம் கம்மி செலவாகும், ஆற்றல் கொஞ்சம் கம்மி செலவாகும், அப்புறம் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சம் அது மாதிரி ஸ்தோத்திரம் கொஞ்சம் உயர்ந்தது. அதோட உயர்ந்து ஜபம், அது நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே. அப்புறம் தியானத்தில் ஒரு பைசா செலவு பண்ண அவசியம் கிடையாது இல்லையா? ஆற்றலும் மிச்சமாயிடும், ப்ளஸ் ஆற்றல் நம்ம அதிகமாக எடுத்துப்போம் கூட, பெறுவோம் இல்லையா? ஸோ ஒன்றுக்கு நான் ஒன்று உயர்ந்த நிலைமையே போயிட்டே இருக்கு. பூஜையோட உயர்ந்தது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தோட உயர்ந்தது ஜபம், ஜபத்தோட உயர்ந்தது தியானம், தியானம் பண்ணிட்டு போனாக்க நம்ம முக்தி நிலைமை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பண்ணணும் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பூஜை எப்படி பண்ணணும், ஸ்தோத்திரம் எப்படி பண்ணணும். சாதாரண பண்ணிட்டு போன என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். ஆனால் எப்படி பண்ணாக்க அது உண்மையான ஸ்தோத்திரமாகும், எப்படி பண்ணால் அது உண்மையான ஜபமாகும் அப்படின்னு நம்ம நிறைய உதாரணங்களோடு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ நம்ம முக்கியமான இந்த 3 நாளுடைய சாரம் அங்கே வரோம் நம்ம. ஓகே ரைட். இதெல்லாம் இந்த கியானம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, கீதையிலே கொடுத்துட்டாரு அவர். ஆனால் நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டோம். இல்லைங்க நான் பூஜையே பண்ணிட்டு போவேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். தப்பு என்ன இருக்கு? எல்லா ஆன்மாக்கும் முழு சுதந்திரம் இருக்குங்க. நம்ம எதை வேணாலும் பண்ணலாங்க, உங்க இஷ்டம். நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. சொல்றது தான் முடியும் தவிர நம்ம எதையுமே நம்ம வற்புறுத்தி சொல்ல முடியும். ஆன்மீகத்தில் வற்புறுத்தல் நடக்காதுங்க. பௌதிகமாக இருக்கிற இடத்துல வற்புறுத்தல் நடக்கும், ஆன்மீகத்தில் வற்புறுத்தலே நடக்காது. சும்மா சொல்லதான் முடியும், அதுக்கு மிஞ்சி பண்ண முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க, வற்புறுத்தல் ஆன்மீகத்தில் எப்படி உதவாது அப்படின்ட்டு.
இப்போ எங்கள் பையன் இருக்கான், எனக்கு பையன். ஓகே, அவனை வந்து அவனுக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் நான் தான் பண்ணணும் இல்லையா? பிறந்ததுலேருந்து நல்லபடியாக சாப்பாடு போட்டு, நல்லபடியாக ஆடைகள்லாம் கொடுத்து, நல்லபடியாக தங்கிறதுக்கு வசதி நல்லபடியாக பண்ணி, அப்புறம் படிக்கிறதுக்கு தேவையான திரும்பி அவனுக்கு நம்ம பண்ணியானோம். பண்ணுறோம், அதில் என்ன தப்பு இருக்கு? பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து எல்லாருக்கும் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த தியானம் கற்றுக் கொடுக்குறது எல்லாம் பண்ணிட்டு வர போகிறேங்க கம்ப்ளீட்டாக. இப்போ அதனால் நாங்கள் எங்கள் பையனை கூட நான் வந்து தியானம் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க, அவன் வந்து பண்ண மாட்டான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? வற்புறுத்துறேன். ஏன்னா அவன் என் பையன் ஆச்சு, அதில் வற்புறுத்துறேன். பௌதிகமான விஷயங்களில் நான் வந்து வற்புறுத்தினாக்க நான் சொல்கிற மாதிரி கேட்கணும். இப்போ அவன் வந்து படிக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான். ரெடி ஆனவுடனே இப்போ +2 முடித்த பிறகு இன்ஜினியரிங்கில் போய் சேரணும். அவனுக்கு என்ன, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப இஷ்டம். ஓகே, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவன் படிக்கிறது பிடிக்காது. எனக்கு சும்மா கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பண்ணி கடைசியில் நிறைய வியாதிகள் தான் வருது. இந்த உடம்பெல்லாம் கெட்டு போய்டுறது. அது நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. சம்பாதிப்போம், ஆனால் வேலை கேரண்டி இருக்காது. நிறைய சம்பாதிப்போம், ஆனால் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ போக 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 வயசாக 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 நம்ம பாதிக்கு மேலே நம்ம வைத்திய செலவுக்கு வைக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம பார்க்குறோம், ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் நிறைய பேர் இல்லையா? அதனால் எனக்கு வந்து அந்த அனுபவத்தில் நான் சொல்லிட்டேன், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதா இருந்தாக்க நான் உனக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன். நான் தானே கட்டணும், கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுவான், நீ படிக்கிறதா இருந்தாக்க ஒன்று கோர் சப்ஜெக்ட்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், இது மாதிரி தான் படிக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது அப்ளிகேஷன், அது எப்படியாவது நம்ம கற்றுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு நான் வற்புறுத்தினேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், நான் ஃபீஸ் கட்டல எனக்கு, அதனால் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸில் அவன் கடைசியில் அவனுக்கு சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கினான், படித்தான். ஓகே, பார்த்தீங்களா? பௌத்திகமாக இருக்கிற விஷயத்தில் நான் வற்புறுத்தினாக்கா அது நடக்கும். ஆனால் நான் நிறைய பேருக்கு தியானம் கற்றுக் கொடுக்குறேன், எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன், அவன் தியானம் பண்ண மாட்டான். நான் அவனை வந்து வற்புறுத்தி உட்கார வைப்பேன். ஏய் உட்காடுறா அப்படின்ட்டு. நீ தியானம் பண்ணலனாக்கா நான் சாப்பாடு போட மாட்டேன். பாருங்க, பௌதிகமாக வற்புறுத்தலாம் இல்லையா? இல்லை ஃபீஸ் கட்ட மாட்டேன், ஏதோ சொல்லி வற்புறுத்தலாம். சரி, ஓகே, இதனே தலைவி அப்பாவோட அப்படின்ட்டு நான் வந்து உட்காருவான். அவனுக்கு பிடிக்காது, உட்காருவான். கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறேன், உட்காடுறான். உட்காந்து சரி ஆகிட்டு கண்கள் முடிக்கும், கண்கள் முடிப்பான். மூச்சு மேலே கவனம் வை அப்படின்னு. பார்த்தீங்களா? அவனை உட்கார வச்சு கண்களை மூடுற வழியை தான் நான் பண்ண முடியும். பிறகு மூச்சு மேலே கவனம் சொன்னாக்கா அவன் எது மேலே கவனம் வைக்கிறானோ எனக்கு என்ன தெரியும்? பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு நம்ம வற்புறுத்த முடியும்? லௌகிகமாக இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான், பௌதிகமாக லௌகிகமாக இருக்கிற சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வற்புறுத்த முடியும். அதுக்கு மேலே வற்புறுத்த முடியாது. மேக்சிமம் என்ன பண்ண முடியும், உட்கார வச்சு கண்களை மூட வைக்க முடியும். மூச்சு மேலே கவனம் வைக்க சொன்னாக்கா எது மேலே கவனம் வைக்கணும்னு நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ ஆன்மீகத்தில் வற்புறுத்தல் நடக்காது, பௌதிகமாக நடக்கும். கொஞ்சம் சமயம் வரலைன்னா உட்கார வைக்க முடியும், அவ்வளோதான். கண்களை மூட வைக்க முடியும், அது மேலே பண்ண முடியாது. பண்ணுறதானா இல்லையா அவன் இஷ்டம். பார்த்தீங்களா? அதனால் மாஸ்டர்ஸ் இப்போ நம்ம அதனால் சொல்லதான் முடியும். பகவான் கிருஷ்ண பரமாத்மா கூட அப்படியே சொல்லிட்டார், இந்த வழியாக போனாக்க சீக்கிரமாக நம்ம முக்தி அடையலான்ட்டு. ஸோ என்ன பண்ணால் என்ன வரும்? நான் பூஜையே பண்ணிட்டு போவேன்ப்பா, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் பூஜையே பண்ணிட்டு போவேன். பூஜையை பண்ணிட்டு போனாக்க
நம்மளுக்கு முக்தி எப்போ கிடைக்கும்? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட். பூஜை எப்போ பண்ணுவாங்க? பிறந்தவங்க பூஜை எப்போ பண்ணுவாங்க? 20 வயசு வந்தால் தான் பூஜை பண்ணுன்னு தோணும். பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி தோணாது. எனக்கு 20 வயசு வரும்போது தான் படிப்பு ஒரு நிலைமைக்கு வந்துடும், முடிய நிலைமை வரும். அப்புறம் படிப்பு ஆன பிறகு எனக்கு நல்ல உத்தியோகம் வேணும், இல்லை நல்லபடியாக கல்யாணம் ஆனோம், இந்த மாதிரி கோரிக்கைலாம் ஆரம்பித்தோம். கோரிக்கை ஆரம்பித்து தானே பூஜை பண்ணுறோம் இல்லையா? கோரிக்கையில் பூஜை பண்ண மாட்டோம். பாருங்க, நம்ம பூஜை பண்ண ஏன் பூஜை பண்ணுறீங்க? ஏன் கோரிக்கை போயிட்டு தேங்காய் பழத்தை கொடுக்குறீங்க? எல்லாமே ஒரு கோரிக்கை தான். இது நிறைவேறினாக்கா நான் இதை பண்ணுவேன், அந்த கண்டிஷன் தான். அப்படிதான் நம்ம போடுறது அப்படி தானே பூஜையே பண்ணுறோம் இல்லையா? ஸோ கோரிக்கைன்றது ஆரம்பிக்கிறது எப்போ? 20 வயசில். அதுக்கிட்ட கம்மியாக ஆகாது. ஏன்னா 20 வயசு ஆன பிறகு தான் அவன் படிக்க முடியும். அப்புறம் அவன் சொந்தமாக சம்பாதிச்சு அவன் செயல்பட வேண்டிய அவசரம் இருக்குது. அப்போ கோரிக்கை ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? ஸோ 20 வயசுல இந்த ஆரம்பிப்போம். அப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பணம் தேவை, ஆற்றல் செலவாகும், சமயம் செலவாகும், இதெல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வேணும்னாக்கா உடம்புல தெம்பு அதிகமாக இருக்கணும் இல்லையா? உடம்புல சக்தி இருக்கணும். ஸோ 20 வயசில் நம்ம ஆரம்பித்தோம்னாக்கா பூஜை பண்ணுறதுனாக்கா டெய்லி 1 மணி நேரம் எல்லா சாமானும் வாங்கி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் கூட்டெல்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு எவ்வளோ சக்தி நம்ம 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 உடலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மிஞ்சி போனால் ஒரு 60 வருஷம் வந்து பண்ண முடியும். அது மேலே பண்ணுறது கஷ்டம். பூஜை பண்ணுறதுக்கு நிறைய தேவைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 20லேருந்து ஆரம்பித்து 60 வயசு வரலையும் பண்ணலாம். அதுக்கு மேலே உட்கார முடியாது. பூஜை பண்ணுறதுக்கு உடம்பு போட்டு இருக்காது. 60 வயசு ஆகிடுச்சுன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணாலும் எப்படி பண்ணுவான்? முடியாது. அதனால அதிகபட்சம் 60 வருஷம் வரையும் பண்ண முடியும். ஸோ 20லேருந்து 60. அப்போ என்னாச்சு? 40 வருஷம் காலம்தான் நம்ம பூஜைன்றது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பார்த்தீங்களா? ஒரு பிறவையில் 40 வருஷம் காலத்துக்கு நம்ம பூஜை பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது. ரைட். இப்போ 40 வருஷம் நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு பிறவை காலத்தில் எத்தனை வாட்டி நம்ம பூஜை பண்ணியிருப்போம்? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 40 வருஷங்கள் இன்ட்டு 365 நாள் டெய்லி பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். பண்ணலாமே, தப்புனா இருக்குது. அப்படி நீங்கள் கணக்கு போட்டாக்க மாஸ்டர்ஸ் இது ஒரு சின்ன ஒரு தோராமாக போடுற கணக்குங்க. இது நீங்கள் இப்படி சொன்னதான் நம்மளுக்கு புரியும் பூஜை பண்ண என்ன ஆகும்ன்ட்டு. ஓகே, இதுக்குன்னா அதிகமாக இருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், எப்படியோ பரவாயில்ல. ஆனால் தோராமல் நமக்கு ஒரு கணக்கு. ஸோ 40 வருஷங்கள் 365 நாள் நீங்கள் பார்த்தாக்க 14,600 வாட்டி ஒரு பிறவை காலத்தில். 14,600. ஸோ ஓகே ரைட், நம்ம தோறாமல் ஒரு 15,000 வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிறவை காலத்தில் நம்ம 40 வருஷங்கள் 20 ஆரம்பித்து 60 வரையும் நம்ம பண்ணாக்க கிட்டத்தட்ட 15,000 வாட்டி நம்ம பூஜை பண்ணுவோங்க ஒரு பிறவை காலத்தில். கிருஷ்ணர் சொல்ல சூத்திரம் என்ன? கோடி பூஜை சமோ ஸ்தோத்திரம். நீங்கள் 1 கோடி வாட்டி நீங்கள் பூஜை பண்ணாக்க 1 வாட்டி ஸ்தோத்திரம் பண்ணுறது சமானம். இப்போ ஒரு பிறவை காலத்தில் நம்ம 15,000 வாட்டி தான் பூஜை பண்ண முடியும். அப்போ 1 கோடி வாட்டி பூஜை பண்ணோம்னாக்க எத்தனை பிறவைகள் தேவை 1 கோடி பூஜை பண்ணுறதுக்கு? அப்படி நீங்கள் கணக்கு போட்டாக்க 15,000, 1 கோடி டிவைடு பை 15,000 போட்டாக்க 666 பிறவிகள் தேவைங்க, ஜென்மங்கள் தேவை. ஐயோ, பார்த்தீங்களா? சரி, ஓகே ரைட், பரவாயில்ல, நான் பூஜையை பண்ணுறேன்ப்பா, ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 666 கோடி பிறவைகள் நீங்கள் எடுத்தாக்க, ஜென்மங்கள் நீங்கள் எடுத்தாக்க 1 கோடி வாட்டி பூஜை பண்ணதுக்கு பலன் வரும். அது என்ன? கிருஷ்ண சொல்ல ஃபார்முலா என்ன? கோடி பூஜை சமோ ஸ்தோத்திரம். அது ஒரு ஸ்தோத்திரத்துக்கு சமானம் 1 கோடி பூஜை பண்ணாக்க.
பரவாயில்லைங்க நான் பூஜையே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாக்க அப்போ நீங்கள் 666 பிறவைகள் எடுத்து நீங்கள் பூஜையே பண்ணிட்டு போனாக்க அது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு சமானங்க. நான் பூஜையை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாக்கா அடுத்த கிருஷ்ணஸ்வர சூத்திரம் கோட்டி ஸ்தோத்திர சமோ ஜபகா, 1 கோடி வாட்டி பூஜை பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ என்னாச்சு 666 கோடி ஜென்மங்கள் நீங்கள் பூஜையை பண்ணிட்டு போனாக்க அது ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஜபம் பண்ணுறதுக்கு சமானம். பார்த்தீங்களா? இல்லை நான் பூஜை பண்ணிட்டு போகிறேன் பரவாயில்ல அப்படின்னாக்க திருப்பி இன்னொரு கோடி பிறவைகள், அதாவது 666 கோடி கோடி பிறவைகள் நீங்கள் பூஜையே பண்ணிட்டு போனாக்க அது ஒரு வாட்டி ஜபம் பண்ணுறதுக்கு சமானங்க. ரைட்டு. அப்போ கூட நான் பூஜை பண்ணுறது விட மாட்டேன். அதனால் நான் பூஜை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாக்க அடுத்த அந்த கிருஷ்ண சூத்திரம் பிரகாரம் ஜபக்கோட்டி சமோ தியானம், 1 கோடி வாட்டி நீங்கள் ஜபம் பண்ணாக்க அது ஒரு வாட்டி தியானம் பண்ண சமானம். அப்போ என்ன ஆச்சு 666 கோடி 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 வாட்டி நீங்கள் பூஜை பிறகு பூஜை பண்ணிட்டு போனாக்க அது ஒரு வாட்டி தியானம் பண்ண சமானம். அப்போ எப்போ முக்தி வரும்? தியான கோட்டி சமோலக. அப்போ திருப்பி 666 கோடி 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 பிறவைகள் நீங்கள் எடுத்தாக்க அப்போ தான் அது லயம் முக்தி நிலைமைக்கு போகும். பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? நீங்கள் பூஜையே பண்ணிட்டு போனாக்க நம்ம கதி என்ன ஆகும்? 666 கோடி 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 பிறவைகள் காலத்தில் நீங்கள் பூஜையே பண்ணிட்டு போனாக்க அப்போ தான் அவங்களுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பூஜை எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க, அந்த மாதிரி பண்ணணும். வெறுமனே நார்மலாக பண்ணாக்க கோட்டை விட்டீங்க திருப்பி இன்னும் அதிகமாகிடும். பார்த்தீங்களா? நம்மளுக்கு முழு சுதந்திரம் இருக்குங்க, நம்ம இஷ்டம் பண்ணலாங்க, யாரும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ நீங்கள் பூஜையே பண்ணிட்டு போனாக்க 666 கோடி 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 பிறவைகள் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் முக்தி அடையாதுக்கு. எந்த பேரில் பூஜை பண்ண சில பிறவையில் நீங்கள் பூஜை பண்ணலைனாக்க அப்புறம் இன்னும் அதிகமாகிடும் சமயம். அதனால தான் பாருங்கள், பூஜைன்றது அதே வழியில் நீங்கள் போனாக்க அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. பள்ளத்தில் விழுட்டாக்க என்ன ஆகும்? எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரிய பள்ளத்தாக்கில் விழுட்டாக்க நம்மளை பார்க்குறவன் மலை மேலே எல்லாம் பெரிய பெரிய மலை மேலே பஸ்ஸில் போகிறாங்க, இல்லை வண்டியில் போகிறாங்க, திடீர்னு நம்மளுக்கு கண்ட்ரோல் தவறிட்டு பள்ளத்தில் விழுட்டாங்க, பள்ளத்தாக்கில் விழுட்டாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். எத்தனை பேர் ஊரோடு இருப்பாங்க? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால்தான் பூஜைன்றது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. ப்ளஸ் அது ஒரு எல்கேஜி ஸ்டாண்டர்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளால் படிப்பில் சொல்ல முடியாது. எல்கேஜி, நர்சரி, எல்கேஜி ஸ்டாண்டர்ட், அவ்வளோதான். அதுலேயே நான் இருப்பேன் அப்படின்னாக்கா ஓகே, நான் என்ன பண்ணுறது? 1ஆம் கிளாஸ் கூட நீங்கள் வர விரும்பல, எல்கேஜியில் இருக்கீங்க, அதுவே கிரேட் நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, முழு சுதந்திரம் இருக்குது உங்களுக்கு, உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கலாங்க. ரைட். இனி கொஞ்சம் ஞானம் வந்திருக்கு. இனி அடுத்தது ஸ்தோத்திரம். பூஜையோட கொஞ்சம் ஊருதுன்னா ஸ்தோத்திரம். அதுக்கு கொஞ்சம் ஆர்டர் கம்மி, செலவு கம்மி, அப்புறம் வந்து நம்ம அலைய வேண்டிய பணம் கம்மி, இல்லை கொஞ்சம் உயர்ந்தது தானே பூஜையோட. ஸோ நான் ஸ்தோத்திரமே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க அப்போ என்ன ஆகும்? ஸ்தோத்திரம் பண்ணணுன்ற மனப்பக்குவம், புத்தி எப்போ வருங்க நம்மளுக்கு? ஸ்தோத்திரம் பண்ணணுன்ட்டு பூஜை பண்ணனாவே 20 வருஷம் இல்லையா? 20 வயசுல ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணணுன்ற புத்தி எப்போ நம்மளுக்கு ஆரம்பிக்கும்? அது கிட்டத்தட்ட 30 வருஷம் தான் ஆரம்பிக்கும், தோராயமாக பார்த்தாக்க இல்லையா? ஏன்னா அந்த பக்குவம், அந்த மனப்பக்குவம் வரணும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இல்லையா? ஸோ நீங்கள் 30 வயசில் ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு பூஜையோட
கம்மியான செலவு, ஆற்றல் கொஞ்சம் கம்மி, ரொம்ப அலைச்சலில் ஒன்றும் கிடையாது. அதனால் கொஞ்சம் அதிக சமயம் நம்ம வாழ்க்கை பிறவியில் அதிக சமயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 30 வருஷத்தில் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னாக்கா 70 வயசு வரலையும், ஏன்னா சோதனை பண்ணுறதுக்கு ரொம்ப உட்காந்து அந்த அலைச்சலில் கிடையாது இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தான் பரவாயில்ல, உட்காந்து பண்ணலாம். ஓகே. ஸோ 30லேருந்து 70 வருஷங்கள், அதுவும் 40 வருஷம்தான் ஒரு பிறவி காலத்தில் நீங்கள் ஸ்தோத்திரமே பண்ணுறதா இருந்தாக்க. ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் சொன்ன அந்த சூத்திரம் என்ன? கோட்டி ஸ்தோத்திர சமோ ஜபா. கோடி வாட்டி நீங்கள் ஸ்தோத்திரமாக பண்ணிட்டு போனாக்க அது ஒரு வாட்டி ஜபம் பண்ணுறது சமானம். எப்போ நம்ம கோடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்? ஸ்தோத்திரம்னாக்க நம்ம 1008 நாமங்கள் இருக்குங்க இல்லையா? 1008 நாமங்கள் லலிதா சாஸ்திரநாமம், இல்லை சாஸ்திரம்னாக்க 1000. லலிதா சாஸ்திரநாமம், விஷ்ணு சாஸ்திரநாமம், சிவசாஸ்திரநாமம், இந்த மாதிரி நாமங்கள் 1008 இருக்கு இல்லையா? 40 வருஷங்கள் ஒரு பிறவி காலத்தில், 365 நாள் ஒரு வருஷத்தில், ஒவ்வொரு நாளும் 1008 வாட்டி ஸ்தோத்திரம் பண்ணுறோம். நாம ஜபம் தானே ஸ்தோத்திரம்னாக்க. அதில் என்ன இருக்குது? நாமங்கள் தான், புகழ் தான். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 40 வருஷங்கள் 365 நாள் 1008 நீங்கள் கணக்கு போட்டாக்க 1,47,168 வாட்டியை நம்ம ஒரு பிறவி காலத்தில் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாமமும் நம்மளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி தான். ஓம் விஸ்வம் அது ஒரு நாமம், விஷ்ணு ஒரு நாமம், அதே மாதிரி ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீம சிம்மாசனேஸ்வரி, சிதகிரி குண்ட சம்பூதா, தேவகார சமுத்பவா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாமம் இருக்குது. அந்த மாதிரி 1008 நாமம் இருக்குது. ஸோ 1008 ஒவ்வொரு நாமம் ஒரு ஸ்தோத்திரம் நினச்சிக்கிற கூட, ஸ்தோத்திரம் என்ன புகழ் இல்லையா? நினச்சா கூட ஒரு பிறவை காலத்தில் 40 வருஷங்கள் 30 வயசுலேருந்து 70 வயசு வரலையும் நீங்கள் கணக்கு போட்டாக்க 40 × 365 × 1008 1,47,00,000 சொச்சம். அப்போனா ஒரு பிறவை காலத்தில் நம்ம 1 கோடி பண்ணிடலாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிடலாங்க. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்ம கிருஷ்ணர் சொன்ன அந்த சூத்திரம் என்ன? கோட்டி ஸ்தோத்திர சமோ ஜபா. ஒரு பிறவை காலத்தில் நம்ம 1 கோடி அடைஞ்சிடலாம், ஆனால் அது ஒரு ஜபத்துக்கு சமானம். அப்போ அடுத்த ஃபார்முலா என்ன? ஜப கோட்டி சமோ தியானம். கோடி வாட்டி நீங்கள் ஜபம் பண்ணாக்க அது ஒரு வாட்டி தியானம் பண்ண சமானம். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஸ்தோத்திரமாக பண்ணிட்டு போனாக்க 1 கோடி பிறவைகள் நம்ம ஸ்தோத்திரமாக பண்ணிட்டு போனாக்க அது ஒரு கோடி ஜபம் பண்ணுறதுக்கு சமானம். அது ஒரு வாட்டி தியானம் பண்ணுறதுக்கு சமானம். அடுத்தது ஜானகோட்டி சமோலேக. திருப்பி நம்ம 1 கோடி பிறவைகள் எடுத்து ஸ்தோத்திரமே பண்ணிட்டு போனாக்க அது முக்தி நிலைமைக்கு வரும். அப்போ நீங்கள் ஸ்தோத்திரமே பண்ணிட்டு போகிறதா இருந்தானாக்க கோடி கோடி பிறவைகள் நீங்கள் ஸ்தோத்திரத்தில் இருந்தானாக்க அப்போ நம்மளுக்கு முக்தி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூஜையே பண்ணிட்டு போனாக்க 666 கோடி 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 பிறவைகள். ஸ்தோத்திரமே பண்ணிட்டு போனாக்க கோடி கோடி பிறவைகள். உங்க இஷ்டங்க, யார் வற்புறுத்த முடியும்? இப்படிதான் இருப்பேன் நான். ஓகே, நான் என்ன பண்றது? சொல்றது தான் நம்ம கடமை, அதுக்கு முடிஞ்சு பண்ண முடியாது. ஸோ ஸ்தோத்திரமா பண்ண போனாக்க கோடி கோடி பிறவைகள். ஓகே, ரைட். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம், ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஞானம் வந்திருக்கு. அப்போ திருப்பி கிருஷ்ணர் சொன்ன அந்த சூத்திரத்துக்கு போகலாம். நான் ஜபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஜபம் எப்போ பண்ணுவீங்க? ஜபம் கூட உங்களுக்கு 40 வருஷம் தான் பண்ண முடியும் இல்லையா? ஜபம் பண்ணுறோன்ற புத்தி எப்போ வரும்? 40 வருஷத்துக்கு மேலே தான் இல்லையா?
40லேருந்து 80 வருஷம் வரலையும் நம்ம பண்ணலாங்க. ஏன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவை கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆற்றல் கம்மி, பணம் கம்மி, ரொம்ப நாள் உட்காந்து அலைய வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் சோட்டத்தோட கொஞ்சம் உயர்ந்தது தானே. அதனால் ஆனால் ஜபம் பண்ணுறோன்ற அந்த புத்தி பக்குவம் எப்போ வரும்? 40 வயசுக்கு மேலே தான் வரும். ஸோ 40லேருந்து இன்னொரு 40 வருஷம் வரலையும் நம்ம 100 வருஷம் வரலாம்னு வச்சுக்கலாமே. 40லேருந்து இன்னொரு 40 வருஷம், இன்னும் 80 வருஷத்து வெளியே நம்ம பண்ணலாம் ஒரு பிறவி காலத்தில். ஸோ ஜபம் கூட அப்படிதான், 1008 நாமங்கள் இல்லையா? ஸோ 1008 நாமங்கள் ஜபம் நீங்கள் பண்ணீங்கன்னாக்க அது ஒரு 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 பிறவி காலத்தில் 1 கோடி ஈஸியாக பண்ணிடலாம். ஜபம் ஒரு பிறவி காலத்தில் பண்ணிடலாம். ஆனால் கோடி வாட்டி ஜபம் பண்ணணும், அதுதான் தியானத்துக்கு சம்பந்தம். அப்போ நீங்கள் கோடி பிறவி எடுக்கணும், பார்த்தீங்களா? ஸோ கோடி வாட்டி ஜபம் பண்ணாக்க ஒரு ஜானத்துக்கு சமானம். ஜான கோட்டி சமோலேகா, நான் கோடி வாட்டி ஜானம் பண்ணதான் அது முக்தி நிலைமைக்கு போகும். அப்போ நீங்கள் 1 கோடி பிறவியில் எடுக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் முக்தி அடையறதுக்கு. பார்த்தீங்களா? நம்ம இஷ்டங்க, நம்ம யாரை வற்புறுத்துவாங்க? பார்த்தீங்களா? ஸோ ஜபம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம சொல்லுவோம் ஜபம் பண்ணுறதுக்கு 10 ரவுண்டு, 5 ரவுண்டு, 2 ரவுண்டு, மாலை வச்சு பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? டக்கு டக்கு டக்குன்ட்டு எத்தனை ரவுண்டு பண்ணுவீங்க? உங்கள் இஷ்டம், சமயத்தை பொறுத்து இருக்கு. ஸோ 10 ரவுண்டு பண்ணுறோன்னு வச்சுக்கலாங்க. 10 ரவுண்டு பண்ணாக்க ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டில் 1008 வாட்டி ஜபம் இல்லையா? மாலை வச்சு மாலை சுற்றுறீங்க இல்லையா? ஒரு மாலையில் 108 இருக்கும். நீங்கள் 10 வாட்டி நீங்கள் சுற்றுறீங்கன்னாக்கா 108 × 10 1008 இந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி அது ஒரு ரவுண்டு அப்படின்னு நினச்சாக்க அந்த மாதிரி 10 வாட்டி நம்ம பண்ணுறோம். 10 ரவுண்டு ஜபம் பண்ணோம், இல்லாட்டி எப்படி முடியும்? ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு பிறவியில் நம்ம 10,000 × 40 வருஷங்கள் 365 நாள் நீங்கள் பார்த்தாக்க அதுவும் 14 கோடி 71 லட்சம் 10 ரவுண்டு பண்ணக்க, பார்த்தீங்களா? ஸோ ஒரு பிறவியில் அப்போ எத்தனை பிறவை நம்ம எடுக்கணும்? 1 கோடி வாட்டி ஜபம் பண்ணுறதுக்கு ஜான கோட்டி சமோலேக அப்படின்னு ஒரு கோடியானாக்கா 1 வாட்டி தியானம் பண்ணுறதுக்கு சமானம். 1 கோடி தியானம் பண்ணணும். அப்போ எப்போ முடியாது? ஸோ 1 கோடி டிவைடு பை 15 கோடி ஒரு இதுக்கு. அப்போ நீங்கள் பார்த்தாக்க 6,66,000 பிறவிகள் தோராயமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் ஜப்பமே பண்ணிட்டு போனாக்க 6,66,000 பிறவிகள் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. 6,66,000 பிறவிகள் நீங்கள் ஜப்பமே பண்ணிட்டு போனாக்க முக்தி அடையறதுக்கு. பாருங்கள், அது நம்ம இஷ்டம், அது நம்ம யாரும் வற்புறுத்த முடியாது. ஸோ நம்மளுக்கு சமயம் இருக்குது, இன்னும் அதிகமாக ரவுண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிங்கனாக்கா, சப்போஸ் 20 ரவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா ஜபம் ஒரு நாளைக்கு 10 ரவுண்டு பண்ணாக்க 6,66,000 பிறவிகள், 20 ரவுண்ட் பண்ணாக்க 3,34,000 பிறவிகள், பார்த்தீங்களா? அதே 40 ரவுண்ட் பண்ணாக்க 1,70,000 பிறவிகள், 80 ரவுண்ட் பண்ணாக்க 80,000 பிறவிகள். அப்போ தான் நம்ம முக்தி நிலையம் ஆட முடியும். மாஸ்டர்ஸ், இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை, இப்படி தான் நடக்கும். பார்த்தீங்களா? ஸோ ஒரு வாட்டி ஜபம் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் அப்படின்னாக்கா எவ்வளோ சமயம் தேவை? நான் சொல்லிட்டேன் 10 ரவுண்டு, 20 ரவுண்டு, 30 ரவுண்டு, 40 ரவுண்டு சொல்லிட்டேன். இப்போ எவ்வளோ சமயம் தேவை இருக்கும்? அதையும் கரெக்ட் பண்ணணும் இல்லையா? ஜபம் பண்ணுறது ஈஸிங்க, பணம் செலவாகாது, அப்புறம் ஆற்றல் கம்மியாகிடும். ஏன்னா உள்ளுக்குள்ளே தான் நம்ம பேசிக்கிறோம், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
வெளிப்புறமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வெறுமனே மாலை வச்சுட்டு உள்ளுப்புறமாக நம்ம ஓம் நம சிவ ஓம் நம சிவ சொல்லிட்டு வருது. இல்லை ஓம் நமோ நாராயணன், இல்லை இல்லை அம்மா ஏதோ அம்மன் பேர் லலிதாம்பிகா, ஓம் லலிதாம்பிகா, ஸ்ரீ லலிதாம்பிகா, இல்லை ஜீசஸ் கிறிஸ்ட், உங்கள் இஷ்டங்க. எல்லாமே என்ன எந்த குடல் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களோ அது உங்கள் இஷ்டம். அது யார் சொல்லணும். ஆனால் எவ்வளோ சமயம் ஆகும்? ஒரு நாமம் சொல்கிறதுக்கு 1 செகண்டு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ, இந்த மாதிரி ஒவ்வொரு நாமம் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு செகண்டு. அப்படின்னாக்கா 1000 நாமம் சொல்கிறதுக்கு 1000 செகண்ட் தேவை. ஓகே, 1000 செகண்டுனாக்கா எவ்வளோ சமயம் ஆகும்? 1000 செகண்டு 1000 செகண்ட் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிடம். ஒரு வாட்டி நீங்கள் 1008 நாமங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு 20 நிமிடம் உங்களுக்கு தேவை. ஒழுங்காக சொல்லணும். கண்ணமன்னு சொல்ல பிரயோஜனம் கிடையாது. அப்படி சொன்னாக்கா 20 நிமிஷங்கள் தேவை. நீங்கள் அதே 10 ரவுண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 20 நிமிடங்கள் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தேவை. 20 3 மணி நேரம் தேவை. பார்த்தீங்களா? அதே மாதிரி 20 ரவுண்டு நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா 6 மணி நேரம் தேவை ஒரு நாளைக்கு. 30 ரவுண்ட் பண்ணாக்கா 9 மணி நேரம் தேவை. ஜெபம் மட்டும் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா? 40 ரவுண்டு பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் 4.5 மணி நேரம் தேவை. 80 ரவுண்ட் நீங்கள் பண்ணுறீங்க. வேறு வேலைட்டி ஒன்றும் கிடையாது. 80 வருஷத்தை நான் பண்ணலாம். எது வேலை ஜெபம் தான், சும்மா நம்ம மாதிரியில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். 80 ரவுண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா 23 மணி நேரம் தேவை. அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணாங்க உட்காந்து. முடியுமா உங்களால்? பண்ணுங்க, வேணாம் சொல்லலையே. 80 ரவுண்டு நீங்கள் பண்ணாக்க 23 மணி நேரம் தேவை. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ நம்ம இஷ்டங்க, யார் நம்மளை வற்புறுத்துவாங்க? அதனால் மாஸ்டர்ஸ் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் இது பண்ண முடியுமா? 23 மணி நேரம் பண்ண முடியுமா? 80 ரவுண்டு வேறு எந்த வேலையும் பண்ணாத எல்லாம் விட்டுட்டு முடியாது. ப்ராக்டிக்கலாக முடியாது. ஸோ எவ்வளோ ப்ராக்டிக்கலாக முடியும்? ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு 10 ரவுண்ட் பண்ணலாம், ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் உட்காந்து. இல்லை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? 20 ரவுண்டு நீங்கள் பண்ணுங்க. 20 ரவுண்டுனாக்கா 6 மணி நேரம். வேறு வேலை வாட்டி ஒன்றும் கிடையாது, பண்ணலாம். இல்லை பரவாயில்லைங்க, இன்னும் கொஞ்சம் நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, 30 ரவுண்ட் பண்ணுங்கள், 9 மணி நேரம். ஆஃபீஸில் போய் வேலை பண்ணுற மாதிரி 9 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் வேலை பண்ணுற மாதிரி. இதுக்கு மேலே நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்களால் பண்ண முடியாது, மற்ற எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜெபம் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் நிறைய சமயத்தை ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் எப்படி பண்ண ஜெபம்? ஒரு நாமத்தை உச்சாரணம் பண்ணாக்க அந்த நாமத்தில் இருக்கிற அர்த்தத்தை அப்படியே உணர்ந்து அது நம்ம கண்ணு முன்னாடி அது நடக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி ஜெபம் பண்ணால் தான் நடக்கும். வேறு நாமத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை. அதனால தான் அதை பற்றி விளக்கமாக நான் நிறைய சொல்லியிருக்கேன். நான் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி சோத்திரம் பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா ஓகே, நைஸ். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது முடியாது. பார்த்தீங்களா? ஸோ அடுத்தது இப்போ தியானம் பண்ண என்ன ஆகும்? அடுத்தது தியானம் பண்ணுற புத்தி நம்மளுக்கு யாரோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, பேம்பர் படித்தோம், அதை பார்த்தோம் வந்திருக்கு. ஸோ தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் கிருஷ்ணர் சொன்ன சூத்திரம் என்ன? தியான கோட்டி சமோ லயக, இல்லையா? ஸோ எப்போ நம்ம கோடி வாட்டி நம்ம தியானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்தி நம்ம அடையிறதுக்கு? அது கணக்கு போடணும் மாஸ்டர்ஸ். எந்த மெட்ரி நிலைமையில் இருக்கிற சமயம் தான் தியானம். அது நினைவு வச்சுக்கணும். அது எவ்வளோ சீக்கிரமாக வரும் அங்கேருந்து நம்மளுக்கு தியான நிலைமை ஆரம்பிக்கிறது. அதாவது சிந்தனை, சொல், செயல், உடல், மனம், புத்தி அத்தனையுமே சாந்தமாக அமைதியாக இருக்கிற நிலைமை தான் தியான நிலைமை. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி வரும்? மூச்சு மேல் கவனத்தை வச்சாக்க அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ சமயம் நீங்கள் அந்த
எண்ணமற்ற நிலைமை இருப்பீங்களோ அவ்வளோ சமயம்தான் தியான நிலைமை நீங்கள் இருக்கீங்க. ரைட். இப்போ எண்ணமற்ற நிலைமை இருக்குன்னு நினச்சிக்கலாம். மூச்சு மேல் கவனத்தை நம்ம ஒழுங்காக வச்சேன் நான். ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணுறேன்னு நினச்சிக்கலாம். தியானம் அதிகமாக வேணாம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணுறேன்னு நினச்சிக்கலாம். அப்போ ஒவ்வொரு செகண்டும் நான் தியானம் பண்ணுற மாதிரி தான். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செகண்டு? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். 60 நிமிடங்களில் 1 நிமிடத்துக்கு 60 செகண்டு. அப்போ ஒவ்வொரு செகண்டும் நான் தியானம் பண்ணுறேன். எனக்கு 1 மணி நேரத்துக்கு 3600 செகண்டு ஒரு நாளைக்கு. 1 கோடி வாட்டி எப்போ முடியும்? ஸோ 1 கோடி டிவைட் பை 3600 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2777 நாள் தேவை. ஒரு நாளைக்கு நம்ம 3600 செகண்ட் பண்ணுறோம் தியானம். ஸோ 2777 நாள் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா தியானம் தொடர்ந்து, அது 1 கோடி வாட்டி தியானம் பண்ணுறது சமமாக ஆகிடுங்க. பார்த்தீங்களா? 1 கோடி வாட்டி தியானம், ஒரு கோடி வாட்டி தியானம் பண்ணீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது முக்தி நிலைமைக்கு போன மாதிரி. ஸோ 2777 நாள் எப்போ முடியும்? ஸோ 2777 நாள் டிவைட் பை 365 நாள் ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கன்னாக்கா அது 7.5 வருஷம். ஓகே, 8 வருஷம் வச்சுக்கலாம். ஸோ 8 வருஷத்தில் நீங்கள் ஜான கோட்டி சமோலயா நீங்கள் ஈஸியாக 1 கோடி வாட்டி நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. 8 வருஷம் பண்ண முடியாதாங்க? 8 வருஷம் ஒரு வாழ்க்கை கால பண்ண முடியாதா? நீங்கள் 60 வயசில் நீங்கள் தியானத்துக்கு வந்தால் கூட போதுங்க. 68 நீங்கள் முடிச்சிடலாம் 1 கோடி. 40 வயசில் வந்தீங்கன்னா 48 முடிச்சிடலாம். 48 வயசில் தியானத்தை பண்ணுறது ஒன்றுமே தேவை கிடையாது. 1 பைசா செலவாகாது. ஆற்றல் மிச்சமாயிடும். மனதுக்குள்ள படுற மாதிரி ஜபம் கூட கிடையாது. அது ஒண்ணுமே இல்லாத மனது அமைதி, உடல் அமைதி, புத்தி அமைதி, நிறைய ஆற்றல் நம்ம பெறுவோம். பார்த்தீங்களா? ஸோ ஜான கோட்டியை நம்ம 8 வருஷத்துல நம்ம அடையலாம். ஸோ 8 வருஷத்துல நம்ம முக்தி நன்மைக்கு போயிடலாங்க. ஒரே பிறவில நம்ம 8 வருஷத்துல முக்தி நன்மைக்கு போறோம். நீங்க தியானம் பண்ணாக்க பார்த்தீங்களா? பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ எவ்வளோ அற்புதமானது தியானம். ஸோ கிருஷ்ணன் சொன்ன சூத்திரத்தில் கோடி வாடி பூஜை பண்ணி நீங்கள் 666 கோடி 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 பிறவைகள், 666 கோடி 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 பிறவைகள் நீங்கள் எடுத்து முக்தி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, இல்லை ஸ்தோத்திரமாக பண்ணி கோடி கோடி பிறவைகள் எடுத்து நீ முக்தி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, இல்லை ஜபமாக பண்ணி 1 கோடி பிறவைகள் எடுத்து நீங்கள் முக்தி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, இல்லை தியானம் பண்ணி 8 வருஷத்தில் ஒரே இதே பிறவியில் 8 வருஷத்தில் நீங்கள் முக்தி அடைகிறீங்களோ, உங்களுடைய விருப்பங்க. சொல்கிறது தான் நம்முடைய கடமை. செய்கிறது செய்யாதது உங்களுடைய விருப்பம். அவ்வளோதான் மாஸ்டர்ஸ். ஓகே மாஸ்டர், இப்போ நம்ம சுருக்கமாக இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சொன்ன அத்தனையுமே நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் பூஜையாக பண்ணிட்டு போனாக்க நிறைய பணம் செலவாகும். பூஜை கூட எப்படி பண்ணணும்? நான் சொல்கிற மாதிரி பண்ணிடணும். வெறுமனே யந்திரமாக பண்ணாக்க பிரயோஜனம் கிடையாது. ஸோ சொல்கிற மாதிரி விநாயகர் வந்து உட்கார்ந்தானாக்கா அவர் உட்கார்ந்துற மாதிரி, அவர் நம்ம ஊட்டி விடுற மாதிரி, அவர் சாப்பிட்ற மாதிரி, இந்த மாதிரி நான் பவனோட பூஜை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா அப்போ நிறைய பணம் செலவாகும், சமயம் செலவாகும், அப்புறம் ஆற்றல் அதிகமாக செலவாகும், அப்புறம் எண்ணமற்ற நிலைமை வராது. இம்பாசிபிள் இல்லையா? அதனால தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து பிரைமரி ஸ்டாண்டர்ட், எல்கேஜி ஸ்டாண்டர்ட். எனக்கு நம்ம எவ்வளோ சமயம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்? கோடி 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 பிறவைகள் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் இது வந்து சர்வசாதாரணமாக ஒரு நடந்து போகிற மாதிரி இல்லாட்டி அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கணும். நடந்து போகிற மாதிரி தான். இங்கேருந்து டெல்லிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். டெல்லிக்கு போகணுன்னாக்கா நடந்து போகிறாக்கா எவ்வளோ சமயம் ஆகும்?
வழி தவறிடலாம், எதா ஆயிடலாம், கேரண்டி கிடையாது. ஸோ நீங்கள் பூஜையே பண்ணிட்டு போனாக்க அந்த மாதிரி நிலவில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்தோத்திரமே பட்டு போனாக்க, ஸ்தோத்திரம் எப்படி பண்ணணும், நான் சொல்கிற மாதிரி பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு நாமத்தை நீங்கள் உச்சாரணை பண்ணீங்கன்னாக்கா அப்படியே அந்த நாமத்தோட இணைந்திருக்கணும், அந்த அர்த்தத்தோட, அந்த தத்துவத்தோட. அப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா ஓகே, பூஜையோட கொஞ்சம் உயர்ந்தது தான். பணம் கொஞ்சம் கம்மி செலவாகும், சமயம் கொஞ்சம் கம்மி செலவாகும், ஆற்றல் கொஞ்சம் கம்மி செலவாகும். ஆனால் அது உங்களுக்கு நார்மல் செகண்டரி ஸ்டாண்டர்ட். இது இப்போ அது பிரைமரி இல்லை எல்கேஜி அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம் பண்ணுறது செகண்டரி ஸ்டாண்டர்ட், 10ஆம் கிளாஸ் இல்லை +2 வரலையும். எனக்கு அதுக்கும் தேவை கோடி கோடி பிறவிகள் சமயம். பார்த்தீங்களா? அது எப்படி? அது நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி, டெல்லிக்கு போகிறதா இருந்தாக்கா பஸ்ஸில் போகிற மாதிரி, அதுக்கு முன்னாடி டெல்லி போகிறதா இருந்தாக்கா 2 வீலரில் போகிற மாதிரி, இது பஸ்ஸில் போகிற மாதிரி நினச்சிக்கலாம். 2 வீலரில் போகிறதுக்கு எவ்வளோ சமயம் ஆகும்? டெல்லிக்கு போகிறதா இருந்தாக்க ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் ஓட்ட முடியும்? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓட்ட முடியும் பைக்கில் போனாக்க. ஒரு 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 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்னாக்கா பைக்கில் போனாக்கா 4 மணி நேரம் 5 மணி நேரம் 5ன்னா 250 கிலோமீட்டர். ஸோ 10 நாள் ஆகும் போகிறதுக்கு. அதே நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தாக்கா சோத்திரம் இன்னொருத்தர் ஓட்டுருவார், நம்ம உட்காந்துருப்போம் ஜாலியாக இல்லையா? ஸோ பஸ்ஸில் போகிறதா இருந்தாக்கா முன்னில் போய் சேர்ந்துடலாம். பார்த்தீங்களா? ஸோ அதே நீங்கள் ஜபம் பண்ணுறதானாக்கா பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தோட உயர்ந்த ஜபம் உங்களுக்கு ஏதோ ஒரு பைசா செலவு கிடையாது. சமயம் நீங்கள் ஒதுக்கணும், எவ்வளோ சமயம் நீங்கள் ஒதுக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி. 10 ரவுண்ட் பண்ணுறீங்களா, 20 ரவுண்ட் பண்ணுறீங்களா, 30 ரவுண்ட் பண்ணுறீங்களா, அது தகுந்த மாதிரி. 10 ரவுண்ட் பண்ணுறதா இருந்தானாக்கா உங்களுக்கு நிறைய சமயம் நீங்கள் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும், ஆற்றல் கம்மியாகும், பணம் கம்மியாகும். ஆனால் சமயத்தை அதிகமாக ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் எண்ணமிட்டமாக வராது அவ்வளோ சீக்கிரமாக. எனக்கு மனதோடு தான் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஓம் நம சிவாயா. அப்போ எப்படி நீங்கள் எண்ணமிட்ட இருப்பீங்க? இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா 10 ரவுண்டு 20 ரவுண்டு 30 ரவுண்டு அதிகப்படுத்தி போனாக்கா பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அப்போது அது கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். 6 லட்சம் 3 லட்சம் 1.5 லட்சம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ இது எப்படி? இது கிராஜுவேஷன் லெவல், அது செகண்டரி லெவல், இது கிராஜுவேஷன் லெவல் ஸ்தோத்திரம் பண்ண போனாக்க. ஆனால் நீங்கள் தியானத்துக்கு வந்தீங்க, அது பிஹெச்டி லெவல். எனக்கு உங்களுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. 1 மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனா கூட போதும் ஒரு நாளைக்கு. ஒரே பிறவில 8 வருஷத்தில் நீங்கள் முக்தி நன்மை அடையலாம். அதுதான் லயம், அதுதான் தியானத்துடைய பெருமை. பார்த்தீங்களா? ஸோ சொல்ல வேண்டியது தான் நம்மளுடைய பொறுப்பு. பண்ணுறது பண்ணாதது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஏன்னா நம்ம ஆன்மாக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கிருஷ்ணன் சொல்லிட்டாரு, கோடிவாடி பூஜை பண்ணால் ஒரு ஸ்தோத்திரக்கு சமானம், கோடிவாடி ஸ்தோத்திரம் பண்ணாக்க ஒரு ஜபத்துக்கு சமானம், கோடிவாடி ஜபம் பண்ணாக்க ஒரு தியானத்துக்கு சமானம், கோடிவாடி தியானம் பண்ணால் அது முக்தி நன்மைக்கு போயிடும் அப்படின்ட்டு. அந்த அந்த பாதையில் நீங்கள் எப்படியா பயணம் செய்யலாம். நான் பூஜையே பண்ணிட்டு போகலாம், இல்லை ஸ்தோத்திரமாக பண்ணிட்டு போகலாம், இல்லை ஜபம் பண்ணிட்டு போகலாம், இல்லை தியானம் பண்ணிட்டு போகலாம். என்ன பண்ண என்ன ஆகுன்ற விஷயத்தை நம்ம க்ளீனாக தெரிஞ்சுக்கணும். ஓகே மாஸ்டர்ஸ்? ஸோ கோட்டி பூஜை சமோ ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திர சமோ ஜப, ஜப கோட்டி சமோ தியானம், தியான கோட்டி சமோ லய. நீங்கள் முக்தி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? தியானம் பண்ணி ஒரே பிறவில், இல்லை கோடி 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 பிறவில் எடுத்துக்கிட்டு நீங்கள் விழுந்து அடிச்சுட்டு போயிடுறீங்களா? உங்களுடைய விருப்பங்க, சொல்கிறது நம்ம கடமை. ஓகே மாஸ்டர்ஸ், இதோட நான் இங்கே நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க நீங்கள் கேட்கலாம்.